ஆதிரா ஜங்ஷனில் சிக்கன் கோஃப்தா கறி, அதாவது சிக்கன் உருண்டை குழம்பு தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக நான் செய்ய போகிறேன். பிரெட் க்ரம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல், முட்டை யூஸ் பண்ணாமல் வித்தியாசமான முறையில் செய்ய போகிறேன். அதோட சீக்ரெட் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் உருண்டை செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து கடைக்காரரே கொஞ்சம் நல்லா கொத்தி கொடுத்தாரு. இருந்தாலும் நாம் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோடு மற்றும் நார்மல் மோடில் வச்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சாதாங்க உருண்டைகள் பிடிக்க முடியும். கையில் நீங்கள் எடுக்கும் போது இந்த மாதிரி நாராக தெரிகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கோங்க. இதை நான் சிக்கனோட ஆட் பண்ண போகிறேன். பட் வெங்காயத்தில் நீர்த்தன்மை இருக்கனால உப்பு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் இல்லாட்டி சாயம் போகாத நல்ல சுத்தமான காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி நாம் ஊற வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், ஒரு வெங்காயத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மட்டும் நான் எடுக்கிறேன். ஒரு கை அளவுக்கு எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல சுவை கொடுக்கும். பெருசாக இருந்தால் நாக்கில் தட்டுப்படும் சாப்பிடும் போது. அதே மாதிரி உள்ளங்கை அளவுக்கு புதினா இலைகளை இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மேலும் காரத்துக்கு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரு 4 பிஞ்ச் இல்லாட்டி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டும் கொடுக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுபோக நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா மல்லி தலைகளையும் அதோட சேர்த்துக்கோங்க. இன்னும் அதிகமான டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுறேங்க. இது எல்லாமே சிக்கனை வந்து நல்லா ஜூஸியாக மாற்றிடும். தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கைகளாலேயே நல்லா பிணைஞ்சு விடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா கொஞ்சம் அழுத்தி நீண்ட நேரம் பிணையிறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் பால்ஸ் வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரும். இப்போ நான் கைகளில் எண்ணெய் எதுவுமே தடவாமல் அப்படியே நான் எடுத்து உருட்டுறேன். அந்த அளவுக்கு இந்த சிக்கன் வந்து கலவை உங்களுக்கு சாஃப்டாக இருக்குதுங்க. இதை அழுத்தி விரல்களால் இப்படி அமுக்குனிங்கன்னா விரல் பதியும். நீங்கள் அப்படியே உருட்டி உருட்டி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு விரல் பதியாமல் கைகள்லேயும் ஒட்டாமல் நல்லா சூப்பரான சிக்கன் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து ஒரு 23 பால் வந்து கிடச்சிச்சுங்க. இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நிதானமாக பரட்டி போட்டு ஒன்று போல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எப்படியும் நீங்கள் ஒரு 15-20 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிறு தீயில் வச்சு பொரிக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். பொரிச்ச இந்த பாலை வந்து அப்படியே நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர்லலாம் எடுத்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ சிக்கன் கோஃப்தா, அதாவது சிக்கன் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாஸ் வச்சும் சாப்பிடலாம். இப்போ நாம் வந்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு அடிகனத்த பாத்திரத்தில் நான் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 3 பச்சை மிளகாவை கீரி போட்டு வதக்குறேன். கொஞ்சம் காரம் இறங்கவும் அதோட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2-3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 4-5 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்ல மிதமான தீயில் வறுத்து விடுங்க. இந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கட்டும். இப்போ இதோட நீங்கள் ஒரு காட்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் அதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு கை விடாமல் கிளறுங்க. வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணும். ஓரளவு வெங்காயம் வதங்கவும் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதை இதோடு சேர்த்து வதக்குனீங்கன்னா இன்னுமே சீக்கிரம் உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு வெங்காயம் நல்ல நிறம் மாறி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போது நம்ம மசாலா ஜாமான் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட நான் 1/2 கப் அளவுக்கு புளிக்காத தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நல்லா கரண்டியாலேயே நீங்கள் கிளறி கட்டி இல்லாமல் அடித்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு மசாலாவோட டேஸ்ட் வந்து நல்லா கூடும். இதோட இப்போது 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா சாறு எடுத்து மசாலாவில் சேர்க்க போகிறோம். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். பெரிய சைஸ் தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரவும் மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மசாலா வாடை எந்த அளவுக்கு போய் எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா எண்ணெயும் மசாலாவும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் உருண்டைகளை இந்த கிரேவியில் சேர்த்துருங்க. சேர்த்து மெதுவாக கிளறி விடுங்க. கண்டிப்பாக வந்து சிக்கன் பால்ஸ் வந்து உடையாதுங்க. நாம் வந்து முட்டை, பிரெட் க்ரம்ஸ் எதுவுமே சேர்க்காமல் செஞ்ச இந்த கோஃப்தா கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் முதல்லையே சொன்னேன் இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போன்லெஸ்ன்னு போய் கேட்டாலே வெறும் சிக்கனோட பிரெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நான் வந்து சிக்கனோட பிரெஸ்ட்டு முக்கால்வாசியும் கால்வாசி சிக்கனோட தொடைக்கறியும் நான் போன்லெஸ்ஸாக எடுத்து வாங்கினனால அந்த கோஃப்தா கறி வந்து ரொம்ப சாஃப்டாக பிரெட் க்ரம்ஸ் எக் சேர்க்காமையே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.